ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, இன்றைய தொடக்க மன்றாட்டில் நாம் எல்லாரும் ஆண்டவரால் பேரின்பத்தை பெற வேண்டும், மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டினோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக, நிம்மதிக்காகத்தான் சீக்கிரம் எழுந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது. உண்மையான மகிழ்ச்சி, நிம்மதி, மன நிறைவு, உடலிலும் உள்ளத்திலும் நலம் ஆண்டவரிடமிருந்து தான், ஆண்டவரால் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு நன்றி திருப்பலி. யூக்கரிஸ்ட் என்ற வார்த்தைக்கே பொருள் நன்றி தான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் மத்தியில் நாம் சொல்லுகிறோம், இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே என்று. அது மட்டுமல்ல, அருள் பணியாளர் தொடர்ந்து சொல்லுகிறார், அது தகுதியும் நீதியுமானது, மீட்புக்குரிய செயலுமானது என்று. இன்றைக்கு அருமையான ஒரு நற்செய்தி பகுதி. நிறைய பேர் விவிலியத்தை வைத்து படிப்பது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 30 வரை நம் ஆண்டவர் இயேசு தந்தையை பார்த்து நன்றி கூறுகிறார். நம் உயிருக்காக, நம் உருவாக்கத்துக்காக, அருமையான குடும்பத்துக்காக, நம்முடைய வேலைக்காக, இது நாள் வரை நாம் பராமரிக்கப்பட்டதற்காக நாம் நன்றி கூற வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நன்றி கூறுவது எந்த சூழலில் பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தால் தன்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவான் அநியாயமாக சிறையில் இடப்பட்டு கொல்லப்பட்டார், அந்த சூழ்நிலை. இன்னொரு பக்கம் ஆண்டவரே நினைத்திருப்பார், மலை போதனை இந்த மக்களை தொடவில்லையே, எத்தனை புதுமைகளை செய்தேன், எத்தனை பேரை நோயிலிருந்து விடுவித்தேன், பேய்களை ஓட்டினேன், எதுவுமே பயனளிக்கவில்லையே. இதற்கு முந்தைய பகுதி தான், கொராசினே உனக்கு ஐயோ கேடு, பெத்சைதாவே உனக்கு ஐயோ கேடு, கப்பர்நாவுமே உனக்கு ஐயோ கேடு என்ற ஆண்டவர் ஒரு சாபமாக அந்த நகரங்களை பற்றி சொன்னது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். எவ்வளவோ நல்லது ஆண்டவர் நம் வாழ்விலே செய்திருக்கிறார். நன்றி இல்லாமல் போகலாம். மனம் தொடப்படவில்லை என்றால் ஆண்டவரும் நம்மை குறித்து வேதனைப்படுவார். இதை தொடர்ந்துதான் ஆண்டவர் இன்றைக்கு, தந்தையே உமக்கு நன்றி, ஞானிகளுக்கு விவேகிகளுக்கு நீர் வெளிப்படுத்தாததை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே என்று தம் தந்தையோடு பேசுகிறார். தொடர்ந்து சொல்கிறார், நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், இந்த உறவுக்கு நன்றி, என்னை நன்றாக நீர் தெரிந்திருப்பதற்கு நன்றி, உம்மை நான் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நம்மை குறித்து ஆண்டவர் வேதனைப்படாதவாறு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்னொரு பக்கம் நமக்கு நிகழ்ந்த அத்தனைக்கும் நன்றி கூற வேண்டும். நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும்.
தந்தையோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்க நாமும் விழைய வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற முதல் செய்தி. தந்தைக்கு நன்றி, தந்தையோடு நெருக்கமாய் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி. இதுதான் ஆண்டவர். இதை தொடர்ந்துதான் பிரியமானவர்களே, த கிரேட் இன்விடேஷன், மிகப்பெரிய அழைப்பு. பல முறை நாம் இந்த பகுதியை கேட்டிருக்கிறோம். நற்செய்தியில் நாம் அடிக்கடி கேட்ட ஒரு பகுதி. நிறைய இடத்த நம்ம பார்த்துருக்கோம். திருவிருதி ஆண்டவருடைய சுரூபம் கைகளை விரித்து கொண்டு நம்மை வரவேற்பதைப் போல, அரவணைக்க காத்திருப்பது போல ஆண்டவர் சொல்கிறார். தந்தையிடம் பேசியவர் இப்போது மக்களை பார்த்து பேசுகிறார். எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சில பேர் வரவேணான்னு இல்லை, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அதுவும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அந்த சுமை என்றால் என்ன? அந்த காலத்தில் மோசேயினுடைய சட்டங்கள், அவர்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்றெல்லாம் வலியுறுத்தியதுதான் சுமை. ரொம்ப ஒடிந்து போயிருக்கிறீர்கள், நொந்து போயிருக்கிறீர்கள், என்னிடம் வாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து அதே ஆண்டவர் என்னிடம் வாருங்கள். அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். ஆண்டவரிடம் வந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மிடம் கெஞ்சி கேட்பது, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாணவர்கள் நினைக்கலாம். என்னிடம் வாருங்கள், என் குடும்ப சுமை தாங்க முடியவில்லை என்று சில பேர் நினைக்கலாம். என்னிடம் வாருங்கள். எவ்வளவோ பிரச்சனை, அடுக்கடுக்காக சோதனைகள், பொருளாதார நெருக்கடி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், மீண்டும் மீண்டும் வாருங்கள். யோவான் நற்செய்தி 6:35 வாசிக்கிறோம். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு தாகமே இராது. உடல் பசி மட்டுமல்ல, உடல் தாகம் மட்டுமல்ல, அதை தாண்டி நிம்மதியே இல்லை என்று நாம் நினைக்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வந்தால்தான் உனக்கு பசி இருக்காது, என்னில் நம்பிக்கை கொண்டால்தான் உனக்கு தாகம் இருக்காது. பாருங்கள், அதே அதிகாரம் 6:37 வாசிக்கிறோம். நான் என்னிடம் வருபவர்களை புறம்பே தள்ளிவிட மாட்டேன். சில பேர்கிட்ட போகிறோம், கண்டுக்க மாட்டுறாங்க, அல்லது போன்னு சொல்லிடுறாங்க. என்னிடம் வந்தால் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அதே அதிகாரம் 68வது வசனத்தில், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உடனே பேதுரு அவர்கள் சார்பா, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. பாருங்கள், எஸ்ஐயா 55 அருமையான ஒரு பகுதி. தாகமாயிருப்போரே, அனைவரும் நீர் அருகில் வாருங்கள். பணமின்றி நீங்கள் உணவு தானியங்களை வாங்குங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். அதுவும் ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு பிடித்தமானது. எஸ்ஐயா 55:3, கேளுங்கள் வாழ்வடைவீர்கள். இன்றைக்கு அதனால்தான் விவிலியத்தை நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். சாமி சொல்கிறார், என்னிடம் வாருங்கள். வாருங்கள்னா என்ன அர்த்தம்? என்னை நம்புங்கள், என்னை தெரிந்து கொள்ளுங்கள், என்னை அன்பு செய்யுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் அர்த்தம். என்னிடம் பாருங்க, நான் வரமாட்டேன். பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை அந்த பூசைக்கு வந்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல், ஜெபிக்க வேண்டும், காலையில் மாலையில். அதுதான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம். ஆண்டவரிடம் வர வேண்டும், ஆண்டவரிடம் பேச வேண்டும், ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். ஜெபம் என்றால் அதுதானே. ஜெபிக்க தெரியாது என்று எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரிடம் எனக்கு பேச தெரியாது என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் பேசுவதை என்னால் கேட்க முடியாது என்று சொல்ல முடியுமா? அதுதான் முதல் அடையாளம்.
இந்த ஆண்டவர் பேசுவதை கேட்கத்தான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்பிக்கையாளர் கிடையாது, நாம் ஆண்டவரிடம் வராதவர்கள். ஒவ்வொரு நாளும் ஞாயிறு திருப்பலியில நாம் பங்கெடுக்க வேண்டும், முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். நற்கருணை பொறுத்தமட்டில் திரு அவை சட்டம் சொல்வது இதுதான். பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும், தகுதியோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும், தாழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். 3 கடமைகள் புனிதமிகு நற்கருணையை பொறுத்தமட்டில். இப்படித்தான் ஆண்டவரிடம் வருவது, அவரை கொண்டாடுவது, அவரால் ஆற்றல் பெறுவது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு புதிய சுமையை உங்களுக்கு கொடுக்கிறேன். மோசே கட்டளை 10 கட்டளை, அதை 613 பெருக்கினார்கள். 365 நாட்களாம் 365 காரியங்களை செய்யக்கூடாது என்றார்கள். 248 எலும்புகளாம் 248 காரியங்களை செய்ய வேண்டும் என்றார்கள். ஆக மொத்தம் 613 பெருக்கினார். ஆண்டவருடைய கட்டளை தந்தையாகிய கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக, எப்படிப்பட்ட தந்தை? மன்னிக்கின்ற தந்தை, இரக்கத்தின் தந்தை, அன்பு நிறைந்த தந்தை. அந்த தந்தையை முழு ஆன்மாவோடு முழு வல்லமையோடு நாம் எல்லாரும் அன்பு செய்ய வேண்டும். அடுத்தது பழைய கட்டளை தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. புதிய கட்டளை இயேசு நம்மை அன்பு செய்தது போல நாம் மற்றவர்களை அன்பு செய்ய. இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற புதிய சுமை. இந்த சுமை சுகமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை அன்பு செய்யுங்கள், என்னிடம் வாருங்கள், என்னை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சுமை சுமையாக இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகம் அன்பு செய்யுங்கள், அதிகம் ஜெபியுங்கள், சுமை சுகமாக மாறும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சுமை இனிது, என்னுடைய சுமை எளிது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 2 காரியங்கள், ஒன்று கனிவு, இன்னொன்று தாழ்ச்சி. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இன்னைக்கு பிஷப்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நான் போய் இனிமேல் மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஜென்டிலாக இருக்கணுமா? நம்ம எல்லாரும் ஜென்டிலாக இருக்கணும். நான் குருமடத்தில் ஒரு 31 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன் பெங்களூரில். அப்போ நான் பிரதர்ஸ்க்கு சொல்லுவேன், மற்றதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு படிக்க தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாது, விளையாட தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஈஸியாக பொலைட் செமினரியன் சொல்லலாம் தானே. அந்த ஆள் ரொம்ப ஜென்டில்மேன்ப்பா, ரொம்ப அன்பானவர்ப்பா, ரொம்ப பொறுமையானவர், யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள சொல்வது, நம்மிடமிருந்து நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, பி ஜென்டில், பி பொலைட். யாரையும் காயப்படுத்தாதீங்க, குரலை உயர்த்தி பேசாதீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். பிரியமானவர்களை, இன்றையிலிருந்து உங்கள் பேச்சினால் யாரையும் காயப்படுத்தாதீர்கள், எரிந்து விழாதீர்கள். கணவரிடம், மனைவியிடம், பெற்றோரிடம், பிள்ளைகளிடம் ஆண்டவர் கேட்கிறார், என்னிடம் வாருங்கள். நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், ஆனால் திருப்பி சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சரியில்லையே. என்னிடம் வாருங்கள். நம்மை மென்மையாக்குவது ஆண்டவருடைய பிரசன்னம். பி ஜென்டில், பி பொலைட், கனிவாக, அன்பாக எஞ்சி இருக்கிற வாழ்நாட்களை செலவழியுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இன்னொன்று, தாழ்ச்சி, இருதயத்தில் தாழ்ச்சியுடைய. நான் சொல்லுவேன், வாட் இஸ் மை டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமிலிட்டி? தாழ்ச்சினா என்ன? ஹியூமிலிட்டி இஸ் த ரெக்கக்னிஷன் வி நீட் காட், வி நீட் அதர்ஸ்ன்னு சொல்கிறது உண்டு. கடவுள் தேவை, மற்றவர்கள் தேவை, குடும்பத்தார் தேவை என்று உணர்வது. பவுல் சொல்கிறார், பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் இருப்பதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாயிருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. நானே சொல்லுவேன், வெக்கப்படுறதே கிடையாது.
என்னோட பிறந்தது இன்னும் 7 பேர், என்னை சேர்த்து 8 பேர். 4 பேர் நான் பார்க்காதே இறந்துட்டாங்க. இறந்த 5வது பிள்ளையாக நான் இருந்திருக்கலாம். 7வது பிள்ளையாக நான் பிறந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றினார். 2 அண்ணன், ஒரு தம்பி. அவங்க 3 பேர் படிக்கல. நான் ஆண்டவருடைய இரக்கத்தினால் படித்தேன். பல மொழி பேசினாலும் எல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. இங்கே இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. வீண் பெருமை அளிக்க எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி தாழ்த்தினார், பாவம் இல்லாமல் இருந்தும் பாவியை போல திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு யோவானிடம். சீடர்களின் பாதங்களை குனிந்து கழுவினார். சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். அதுதான் ஆண்டவர். செருக்கு, இருமாப்பு, வீண் பெருமை ஆண்டவருக்கு உகாது. பாருங்கள், இன்றைய முதல் வாசகம் இதற்கு ஏற்ற மாதிரி சக்கரியா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 10. அங்கே அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. என்னுடைய அரசர் குதிரையில் வரலையா. குதிரையில் வந்தால் திமிர் பிடிச்சவங்க, சண்டை போடுறவங்க. கழுதை மேலே வரார். மக்கள் மத்தியில் சாதாரணமாக கழுதை மீது போக முடியுமாப்பார். உன்னுடைய பிரசன்னம் யாரையும் அச்சுறுத்த வேண்டாம். உன்னுடைய வீடு, உன்னுடைய வாகனம், உன்னுடைய நகை, உன்னுடைய புடவை எதுவுமே யாரையும் அச்சுறுத்தக்கூடாது. என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறாரே, அதே போல எல்லோரும் உன்னை அணுகும் விதத்திலே நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். பாருங்கள், என்னுடைய அரசர் வருகிறார், எளிமையாக வருகிறார், சாதாரணமாக வருகிறார். அதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்டது. அவர் அமைதியின் அரசராம் பாருங்க, எளிமையின் அரசராம் பாருங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு, அவர் நீதிமான், நேர்மையாளர். பிரியமானவர்களே, நம்மை பற்றி அவர் நீதிமான், இவர் நேர்மையாளர், இவர் சண்டை போடாதவர். பாருங்கள், இதே செய்தி அடுத்த அதிகாரம் மத்தேயு நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். இவர் பார் எப்படிப்பட்டவர், என்னுடைய ஊழியன் யார், எசாயாவிலிருந்து எடுக்கப்பட்டார். புகையும் திரியை அணையார், நெறிந்த நாணலை முறியார். ரொம்ப சாஃப்ட் பாருங்க, குரலை கூட எழுப்ப மாட்டாரா. அவருடைய சகோதர சகோதரிகள் தான் நம் ஆண்டவர் இயேசுனுடைய உடன் பிறப்புகள். நாம் இன்றையிலிருந்து கற்றுக்கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிறோம், அவரை பெற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மென்மையான மனம் நம்முடையதாக வேண்டும். அமைதி, கனிவு, தாழ்ச்சி ஆண்டவர் அவரிடம் வர சொல்லுகிறார். நம்மை பார்த்து மற்றவர்கள் வரும் வண்ணமாக நாம் வாழ வேண்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மாதாவினுடைய அருமையான பெயரிலே இந்த ஆலயம். கனிவு, தாழ்ச்சி. அம்மா, உங்களிடம் நாங்கள் வர முடிகிறது. நீர் வளர்த்த உருவாக்கிய மகனிடம் நாங்கள் வர முடிகிறது. எங்களிடம் மற்றவர்கள் வரும் வண்ணமாக எளிமையோடு, கனிவோடு, தாழ்ச்சியோடு அடுத்தவர்களை மதித்து நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா என்று வேண்டுவோம். ஆமென்.